ஒரு அமைதியான இல்லத்தில் கருணையுள்ள இல்லத்தரசி வாழ்ந்து வந்தாள். அவள் வீட்டில் ஒரு பணிப்பெண் வேலை செய்து கொண்டிருந்தாள். அந்த பணிப்பெண்ணின் மகன் ஒரு சிறுவன். சிறிது காலங்களாக அவன் தோள்களில் குடும்ப சுமை ஏறி இருந்தது. ஒரு நாள் அந்த இல்லத்தரசி வெளியே சென்ற போது ஹோட்டலில் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் அவள் கண்ணில் பட்டான். கவனித்து பார்த்தால் அது அவள் வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்ணின் மகன். புத்தகங்களை ஏந்த வேண்டிய வயதில் பாத்திரங்கள் ஏந்தி கொண்டிருந்த அவனை பார்த்த அந்த இல்லத்தரசியின் மனம் சங்கடப்பட்டது. உன் மகன் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை? இந்த சிறு வயதில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று அன்று மாலையே அவள் அந்த பணிப்பெண்ணிடம் கேட்டாள். அந்த பணிப்பெண்ணின் கண்கள் கலங்கின. அம்மா, என் கணவர் சிறிது காலமாக உடல் நலமின்றி இருக்கிறார். என் மகனை படிக்க வைக்க என்னிடம் பணம் இல்லை. அவரது வைத்திய செலவிற்காக அவன் வேலைக்கு செல்கிறான் என்றால் அன்று இரவு இல்லத்தரசிக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு குழந்தையின் எதிர்காலம் இப்படியா வீணாக வேண்டும் என்ற கேள்வி அவள் மனதில் எழுந்தது. அடுத்த நாளே அவள் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்தாள். அந்த சிறுவனின் படிப்பு செலவுகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டாள். மேலும் அவள் வீட்டின் செலவுகள் சீராக நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணிப்பெண்ணுக்கும் சிறிய சம்பள உயர்வு வழங்கினாள். அந்த சிறுவன் மீண்டும் பள்ளிக்கு சென்ற நாளில் அவன் முகத்தில் தோன்றிய அந்த புன்னகை அந்த இல்லத்தரசிக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசாக அமைந்தது. இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அவள் கணவர் ஒரு நாள் கேட்டார். நமது வீட்டில் பணி செய்யும் பெண்ணின் மகன் என்பதற்காக உதவி செய்திருக்கிறாய். நம்மை சுற்றி இப்படி போராடும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு குழந்தையை படிக்க வைப்பதால் என்ன மாறிவிடப் போகிறது? அந்த இல்லத்தரசி சற்றும் தயங்காமல் பதிலளித்தாள். உலகம் மாறுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சிறுவனின் உலகம் நம்மால் மாறியிருக்கிறது. அவன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அந்த வார்த்தைகள் அவள் கணவரின் மனதை தொட்டன. அவர் மெதுவாக சிரித்தார். ஆமாம் என்றார் புன்முறுவலுடன். அந்த கணத்தில் அவர் தன் மனைவியை பெருமையுடன் பார்த்தார். சில நேரங்களில் உலகை மாற்ற பெரிய செயல்கள் செய்ய தேவையில்லை. சிறு சிறு செயல்கள் மூலமே உலகை மாற்றிவிடலாம்.